ஹாய் ஹலோ எவ்ரிஒன். மணிவிஜய் எஜுகேஷன் அகாடமியிலேருந்து மணிகண்டன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நமக்கு நிறைய டேட்டாஸ் நம்ம கலெக்ட் பண்ணியிருந்தோம். குரூப் 2A பிஎஸ்டிஎம்க்கான டேட்டாஸ் நம்ம கலெக்ட் பண்ணியிருந்தோம். கூகுள் ஃபார்ம் மூலமாக நம்ம கலெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த டேட்டாவோட அவுட்புட் என்ன மாதிரி இருக்குது, என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் தான் இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் குரூப் 2க்கான பிஎஸ்டிஎம் டேட்டா அனலைசிஸ் பண்ணி சொல்லுங்கள் சார்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நம்ம அந்த குரூப் 2க்கான பிஎஸ்டிஎம் கட் ஆஃப் டீல்ஸ் பண்ணுறதுக்கு லிங்க் நம்மளோட டெலகிராம் சேனலில் போட்டிருந்தோம். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 40 பேர் தான் ஃபில் பண்ணியிருந்தீங்க. ஸோ 40 பேர்த்தோட டேட்டாவை வச்சு நம்மளால் கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க என்ன பண்ணுறீங்க, குரூப் 2ல் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க, உங்களோட பிஎஸ்டிஎம் எந்த ரேஞ்ச் வரைக்கும் கிடைக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் கேட்டுக்கிற டீட்டெயிலாம் ஃபில் பண்ணுங்கள். ஸோ நான் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு 5 டேஸ்க்குள்ளார நம்மளுக்கு கிடைக்கிற டேட்டாவை வச்சு அனலைசிஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். ஸோ ப்ரைமரி டேட்டாவை வச்சு சில விஷயங்கள் அனலைசிஸ் பண்ணலாம். பட் ஆனால் எக்ஸாக்டாக அனலைசிஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் நான் உங்களுக்கு பின் பண்ணிடுறேன். ஸோ டேட்டா கொடுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க கொடுங்க. நம்ம இதே மாதிரி எல்லாத்தோட டேட்டா எடுத்து உங்களோட டீட்டெயில் எதுவுமே டிஸ்க்ளோசர் ஆகாமல் போடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்க. ஸோ நான் சப்ஸ்கிரைபர் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க. பட் ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ நாங்கள் போட்டுக்கிற எஃபர்ட்டுக்கு அட்லீஸ்ட் சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேங்களா? இதில் நீங்கள் கொடுத்த டேட்டா தான். நீங்கள் கொடுத்த டேட்டா எல்லாமே செக்ரிகேட் பண்ணி தனித்தனியாக கொடுத்துருக்கேன். இதில் பிசி கம்யூனிட்டியில் பாருங்கள். பிசி கம்யூனிட்டியில் 154 கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு மார்க்காக போட்டிருக்காங்க. பட் ஆனால் இதுக்கு மேலே இருக்கும் கண்டிப்பாக. நமக்கு கிடைச்ச டேட்டா ஒரு சாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் டேட்டா வச்சு நம்ம ப்ராசஸ் பண்ணோம்னா அதுலேருந்து கிடைச்சிரும். ஸோ இதில் நம்ம ஆர்யூ ஆல்ரெடி இன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன். பிகாஸ் ஆஃப் இது எதுக்கு கேட்டிருக்கேன் அப்படின்னா, ஒரு லெவல் 11 வரைக்கும் கிடைச்சதுக்கப்புறம் நிறைய பேர் ஆல்ரெடி இப்போ சர்வீஸில் இருக்குங்காட்டி அவங்க அடுத்த சர்வீஸுக்கு போக மாட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சர்வீஸில் இருக்கிற இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த டேட்டாஸும் நான் கேட்டிருக்கேன். ஒரு 10 பேர் வர்றாங்கன்னா 5 பேர் சர்வீஸில் இருக்காங்க, 5 பேர் சர்வீஸில் இல்லை. ஸோ இது நம்ம அந்த பார்டர் கேண்டிடேட்ஸுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் அந்த டீட்டெயில் கேட்டிருந்தேன். நம்ம மார்க் எவ்வளோ கேட்டிருக்கோம், கரெக்ட் கொஸ்டின் எவ்வளவு, ஓவரால் ரேங்க் எவ்வளவு, கம்யூனல் ரேங்க் எவ்வளவு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். இது நம்ம பார்த்துட்டிங்கன்னா இவங்களோட டீட்டெயில் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக அந்த ரேங்க் வைஸ் தான் நம்ம பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து என்னென்ன இருக்கோ அந்த மாதிரி பிரிச்சிருக்கிறோம். நம்ம பிசியில் ஃபஸ்ட்டு இது கேட்டகரி எடுத்துக்கிட்டோம்னா 154 கொஸ்டின் போட்டிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வந்தது அப்படின்னா அந்த பெனிட்ரேஷன் ஒரு 143க்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா ஹையாக போக ஆரம்பிக்குது. ஆனால் இதில் பிசிலலாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பாதி பேர்த்துக்கும் மேலே சர்வீஸில் தான் இருக்காங்க. ஸோ அவங்க லெவல் 11க்கு மேலே கிடைக்கல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கவுன்சிலிங் ஆப்ட் அவுட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது மூலமாக இதுதான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் உங்களுக்கு டேட்டாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவோட கடைசியில் எந்த கட் ஆஃப் வரை கிடைக்கும் அப்படிங்கிறக்கான இதையும் நான் கொடுத்துருக்கேன். இதில் க்ரீன் பண்ணியிருக்கோம் தெரியுமா, க்ரீன் பண்ணியிருக்கிறது மட்டும்தான் ஓசிவிக்கு கூப்பிட்ருக்காங்க. அப் டு 136 வரைக்கும். 136லேயே பாதி பேர்த்துக்கு ஓசிவி வரல, பாதி பேர்த்துக்கு ஓசிவி வந்துருக்குது. 136 கீழே பிசியில் இருக்கிறவங்க யாருக்குமே ஓசிவி வரல. ஓகேங்களா? ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனே வரல அப்படின்னா நமக்கு சர்வீஸ் வராது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஏன்னா ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ஜென்ரலுக்கு 1:3லையுமே கம்யூனிட்டியில் 1:2லும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்தவங்களுக்கு மட்டும்தான் ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுலேயும் பாதி பேர்த்துக்கு மட்டும்தான் ஜாப் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த 136 எபோவ் எடுத்தவங்களுக்கு மட்டும் தான் ஓசிவி கூப்பிட்ருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கிறவங்க யாருக்குமே கூப்பிடல. ஸோ அதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே ரேஸ்லேயே இல்லைன்னு சொல்லி அர்த்தம். ஆனால் சொல்லப்போனால் அந்த 136க்கு எபோவ் எடுத்துக்கிறவங்க நிறைய பேர் சர்வீஸில் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு கீழே இருக்கிறவங்க பார்த்துட்டோம்னா சர்வீஸ்லேயே இல்லை. ஸோ இதான் பிசியோட டேட்டா. 119 பேர்த்தோட டேட்டாஸ் நம்ம கிடைச்சிது. அந்த 110 பேர்த்தோட டேட்டாஸும் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். பிசிஎம்மில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5 பேர்த்தோட டேட்டா கிடைச்சிது. 5 பேர்த்தோட டேட்டா 130 வரைக்கும் பிசிஎம்மில் கூப்பிட்ருக்காங்க. அதுக்கு கீழே கூப்பிடல. நமக்கு கிடைச்ச டேட்டாவை படி செக் பண்ணி பார்த்தோம்னா 130 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு கீழே இல்லை. நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா எம்பிசிக்கான டேட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம்பிசியில் மொத்தமாக
இதில் எம்பிசியில் அதிகமான பேர் சர்வீஸில் இருக்காங்க. எம்பிசியில் கட் ஆஃபும் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் வந்து எம்பிசியில் சர்வீஸ் இருக்கிறவங்களும் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. எம்பிசியில் வந்து 137 வரைக்கும் தான் கூப்பிட்ருக்காங்க. அதுக்கு மேலே வந்து இருக்கிறவங்களுக்கு இது ஓசிவி வந்திருக்குது. அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஓசிவி வரல. ஓகேங்களா? ஸோ என்னென்னா அந்த 137க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வந்திருக்குது. இவங்களோட எம்பிசியோட டேட்டா வந்து நமக்கு 79 பேர்த்தோட டேட்டா கிடச்சிது. ஸோ அதை ப்ராசஸ் பண்ணிக்குவோம். ஜென்ரலில் ஒரே ஒருத்தங்க ஃபில் பண்ணியிருந்தாங்க. ஜென்ரல் எப்போவுமே வந்து கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஜென்ரலில் 145 கொஸ்டின் போட்டவங்க வந்து வந்திருக்கு. பட் ஆனால் இவங்களோட உண்மையான டேட்டாவா என்னன்னு சொல்லி நமக்கு தெரியல. ஆனால் அவங்க கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஓவரால் ரேங்க் 2335, கம்யூனல் ரேங்க் 2391 போயிருது. ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப அது ஓவரால் ரேங்க் கம்யூனல் ரேங்க் அவங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகாது. ரெண்டுமே ஒரே இதாக தான் வரும். ஸோ இவங்களோட டேட்டா வந்து நம்மளுக்கு இதுவான்னு தெரில. பட் ஆனால் 145க்கு வந்திருக்குது அப்படின்னா 145 வரைக்கும் 145க்கு மேலே எடுத்தவங்க ஜென்ரலில் தான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். 1:3 இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். 145 கீழே இருக்கிறவங்க தான் எல்லாருமே கம்யூனிட்டியில் வர போகிறீங்க. 145க்கு மேலே இருக்கிறவங்க எல்லாருமே ஜென்ரல் கம்யூனிட்டியில் தான் வந்து போவீங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல தான் போவீங்க. ஸோ உங்களோட கட் ஆஃப் ரேஞ்சஸே வந்து 140 கீழே தான் ஸ்டார்ட் ஆகும் ஒவ்வொரு கம்யூனிட்டிலேருந்து. ஸோ இதுலேருந்து இந்த டேட்டாவிலேருந்தே வந்து உங்களோட கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து நம்மளுக்கு ஈஸியாகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா எஸ்சி டேட்டா. எஸ்சியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 134 வரைக்கும் வந்து ஓசிவி வந்துருக்குது. 134 கீழே இருக்கிறவங்களுக்கும் ஓசிவி வரல. ஸோ அவங்களாம் ஆட்டோமேட்டிக்காக எலிமினேட்டடு. அப்போ 134 மேலே இருக்கிறவங்களுக்கு தான் வந்து கட் ஆஃப் வர்றதுக்கான பாசிபிலிட்டி. இது இவங்களோட டேட்டா 44 டேட்டா கிடச்சிது. எஸ்சி 7 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்துட்டிங்கன்னா எஸ்சி 7 9 பேர்த்துக்கான டேட்டாஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்குது. எஸ்சி 7 135க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் வந்திருக்கு. பட் ஆனால் இதுக்கு நமக்கு அவைலபிள் டேட்டா தான். இந்த 135க்கு கீழே 130க்கு மேலே யாராச்சும் இருக்கிறவங்களுக்கும் வந்து இருக்கலாம். பட் ஆனால் நம்மகிட்ட அந்த டேட்டா அவைலபிள் இல்லாதங்காட்டி அவங்களோட நம்பர் செக் பண்ண முடியல. ஸோ மேபி 35க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் நம்மகிட்ட 35க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி எஸ்டியில் வந்து 3 பேர் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து 125க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்திருக்குது. 125 கீழே இருக்கிறவங்களுக்கு வந்திருக்கலாம். பட் ஆனால் 117 வரல. ஸோ 125 கீழே இருக்கிறவங்க யாராச்சும் வந்து ஓசிவி இருந்தீங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு கிடைச்ச டேட்டாவை எல்லாமே உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து போட்டேன். இப்போ எல்லாருமே கேட்டதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வீடியோ நான் ஹேண்ட் ரிட்டனாக எழுதி போட்டிருப்பேன். அதுலேருந்து எந்த சேஞ்சஸுமே ஆகாது. நம்ம எக்ஸாக்டாக சொன்ன அளவுக்கு தான் வந்து இப்போவும் வந்து நம்மளுக்கு ஓசிவியில் வந்து வந்துருக்குது. ஸோ ஓசிவியில் வந்து ஒத்துட்டிங்கன்னா ஜென்ரலில் 3 1:3லையுமே கம்யூனிட்டியில் 1:2லையும் வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ ஃபைனல் கட் ஆஃப் வந்து என்ன வரலாம்? இது வந்து குரூப் 2A பிஎஸ்டிஎம் கட் ஆஃப் வந்து எந்த மாதிரி இருக்கலாம்னா அவைலபிள் வேகன்சி ஜிடி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல 66, ஜிடி உமன் பிஎஸ்டிஎம்ல 29. இங்கே உமன்ஸுக்கும் ஜென்ரலுக்கும் வந்து பிஎஸ்டிஎம்ல டிஃப்ரென்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஓரளவு தான் இருக்கே தவிர ரொம்பவெல்லாம் இருக்காது. ஓகேங்களா? இதில் வந்து மொத்தமாக வந்து 1:3ல கூப்பிட்ருக்காங்க. மொத்தமாக 198 ஜென்ரல் பிஎஸ்டிஎம், உமன் பிஎஸ்டிஎம்ல 87 பேர் வந்து போயிடுறாங்க. அப்போ ஓசிவி கட் ஆஃப் வந்து அவைலபிள் டேட்டா படி எடுத்துட்டோம்னா 145 வரைக்கும் வந்து இருக்குது. ஓகேங்களா? 145 வரைக்கும் ஓசிவி கூப்பிட்ருக்காங்க. அப்போ ஃபைனல் கட் ஆஃப் என்னன்னா 144 +or-2 வந்து இருக்கலாம். ஓகேங்களா? ஜென்ரலுக்கு இதே வந்து லெவல் 11க்கு மேலே எடுக்கணும் அப்படின்னா 150க்கு மேலே இருக்கலாம். ஜென்ரலுக்கான வந்து கட் ஆஃப்ல 150க்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஓகேங்களா? பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்ல வந்து 50, 22, 72 வேகன்சிஸ் இருக்குது. அப்போ அதுலேருந்து 1:2ல கூப்பிட்ருக்காங்க. 100 பேர் 44 பேர். அப்போ ஓசிவிக்கு கூப்பிட்டது மொத்தம் வந்து 136 பேர். 136 கட் ஆஃப் மார்க் வரைக்கும். இதெல்லாம் ஃபுல் மார்க்கு, கொஸ்டின் கிடையாது. சரி, இது வந்து கொஸ்டின் மார்க்கு கிடையாது. ஸோ கொஸ்டின் வந்து 136 கொஸ்டின் வரைக்கும் வந்து கூப்பிட்ருக்காங்க. அப்போ ஃபைனல் கட் ஆஃப் எதுவாக இருக்கலாம்னா 139 +or-2. -2க்கு பாசிபிலிட்டியே இல்லை. +2 வேணால் வரலாம். ஓகேங்களா? 139 +2 வரலாம். பட் ஆனால் -2க்கு வந்து குறையிறதுக்கான பாசிபிலிட்டி என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை. ஆனால் வந்து ஒரு பாசிபிலிட்டிக்காக வந்து +or-2 போட்டிருக்கேன். ஓகேங்களா? லெவல் 11 அண்ட் அபவ் 144 +or-2 கிடைக்கலாம். 143க்கு வந்தாலும் வரலாம். 144க்கு மேலே போனாலும் போகலாம். ஓகேங்களா? இது என்னுடைய கணிப்பு மட்டும்தான், நீங்கள் கொடுத்த டேட்டா வச்சு. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம் குரூப் 2Aல வந்து 39 16 வேகன்சிஸ் அவைலபிள். ×2ல 78 பேர் 32 பேர் வந்து கூப்பிட்ருப்பாங்க. மொத்தமாக வந்து 137 வரைக்கும் ஓசிவி வந்திருக்குது. இதோட ஃபைனல் கட் ஆஃப் வந்து 140 +or-2. லெவல் 11 அண்ட் அபவ் ஜாப் வந்து 145க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கிடைக்கலாம். அதே மாதிரி பிசிஎம்ல வந்து 130 வரைக்கும் வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ 135க்கு மேலே இருக்கிறது தான் கட் ஆஃபாக இருக்கலாம். 140 +or-2 வந்து ஒத்துட்டிங்கன்னா லெவல் 11 அண்ட் அபவ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எஸ்சி ஜென்ரலில் வந்து ஒத்துட்டிங்கன்னா 134 வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க. 137 வரைக்கும் வந்து வரலாம். 143 வரைக்கும் வந்து லெவல் 11 அண்ட் அபவ். எஸ்சிஏல வந்து அதே மாதிரி தான்
135 வரைக்கும் நம்மகிட்ட இருக்கிற டேட்டா படி கூப்பிட்ருக்காங்க. பட் 135 +or-2 கட் ஆஃப் வரலாம். இல்லை 146 +or-2 லெவல் 11 வரலாம். எஸ்டியில் மொத்தமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா 3 வேகன்சிஸ் தான் இருக்குது. அப்போ எதில் எவ்வளோ வர போகிறாங்கன்னு கணிக்கவே முடியாது. 125 வரைக்கும் கூப்பிட்ருக்காங்க. ஃபைனல் கட் ஆஃப் 126ன்னு போட்டிருக்கேன். பட் ஆனால் வந்துட்டுனா அவங்க 150 இருந்தால் கூட ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ அதை பற்றி நம்ம எக்ஸாக்டாக கணிக்கவே முடியாது. ஸோ லெவல் 11 அண்ட் அபவ் வந்து பார்த்துட்டுனா 140க்கு மேலே வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது குரூப் டிஏல. இது வந்து நீங்கள் கொடுத்த டேட்டா படியுமே நான் பிரைமரி அனலிசிஸ் பண்ண வந்து கட் ஆஃப் எல்லாத்தையும் வந்து கால்குலேட் பண்ணி பார்க்குறப்ப இவ்வளோ தான் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது என்னோட கணிப்பு மட்டுமே. டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வரும்னு நான் சொல்லலை. இது எக்ஸாக்டாக என்னோட கணிப்பு மட்டுமே. நான் லாஸ்ட் குரூப் 2லேயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக கணிச்சிருந்தோம். அது கரெக்டாக பர்ஃபெக்டாக அதே கட் ஆஃபில் வந்து நின்றுச்சு. ஸோ இது எப்படி வந்து நிற்கும் நமக்கு தெரியாது. இது பேட்டர்ன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சேஞ்சு. ஸோ மை கட் ஆஃப் ப்ரொடிக்ஷன் இவ்வளோ தான். இவ்வளோ மார்க்குக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி தான் குரூப் 2க்கு கட் ஆஃப் பண்ணிக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் வந்து தான் அந்த லிங்க்கை பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அதில் பின் பண்ணிட்டு வந்து அதில் வந்து நீங்கள் உங்களோட டேட்டாஸை கொடுங்க. குரூப் 2 எழுதினவங்க அதை வச்சு நம்ம ஒரு ப்ராசஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? ஸோ அது தேவைப்படுறவங்க வந்து டெலகிராமில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பிடிஎஃப் எடுத்துக்கலாம். டெலகிராமோட லிங்க் வந்து தான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கமெண்ட்லேயும் வந்து தான் கொடுக்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.